வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் எதிரிகளை வீழ்த்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடித்தரவும் வேண்டுகோள். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் நாடு முழுவதும் எதிரொலிக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். பரப்புரை வீடியோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். உங்க வாக்கு உங்க தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்யறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளா நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இழுபறி ஏற்பட்டால் ஆதரவு பற்றி அப்போது பார்க்கலாம். யாருக்கு ஆதரவு என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். சார், அப்ப தொங்கு பாராளுமன்றம் அமையும் போது உங்களுடைய அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். கோவையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிரம். முதியோர் இல்லத்தில் வாக்கு சேகரித்த போது கண்கலங்கினார். It's been a pleasure to come here. பாஜகவின் பொய் பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக அரசை பாஜக அரசு பழிவாங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பிஜேபி ஆட்சியை ஒழிச்சோன்னா ஓட விட்டோம்னா நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்களிக்கப்படும் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறாங்க. சென்னை கொளத்தூர் பரப்புரை கூட்டத்தில் விஜயின் கோட் பட பாடலை பாடிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். இசையமைப்பாளர்கள் விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் ஆகியோரும் தனது சின்னத்திற்காகவே பாடல் பாடியுள்ளதாகவும் பேச்சு. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து நடிகர் கார்த்திக் பரப்புரை. அமரன் பட பாடலை பாடி வாக்கு கேட்டார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக இருசக்கர வாகன பேரணி. பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடி வாக்கு சேகரித்தனர். பெரியகுளத்தில் டிடிவி தினகரனுக்காக வாக்கு சேகரித்த அவரது மனைவி அனுராதா. திருபுவனத்தில் வீதி வீதியாக பரப்புரை செய்த கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி. தஞ்சாவூரில் முறுக்கு விற்று வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் சிவனேசன். ஆரணி அருகே கண்ணமங்கலத்தில் கூழ் குடித்து பரப்புரை செய்த திமுக வேட்பாளர் தரணிவேந்தன். சுயேட்சை வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகானுக்கு பரப்புரையின் போது உடல்நலம் பாதிப்பு. குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. வாக்குப்பதிவு நாள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் அன்று உரிய அனுமதியுடன் செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிடலாம். சிறையில் உள்ள கைதிகளும் உரிய விண்ணப்பம் அளித்து தபால் வாக்கு செலுத்தலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். திருப்பரங்குன்றத்தில் தாய் பிரேமலதாவுடன் வாக்கு சேகரித்த விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர்.
மாணிக்கம் தாக்கூருக்கு ஓய்வு கொடுத்து விஜய பிரபாகருக்கு வாய்ப்பு தாருங்கள் என பிரேமலதா பேச்சு. 4வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து பராசக்தி வந்து வெற்றிவேல முருகர் கையில கொடுத்து போரில் வென்றுவா என்று சொன்னார்களோ அதுபோல விஜய பிரபாகர் அவர்களுக்கு தாயாக சக்தியாக இந்த வேலை கொடுக்கிறேன். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணி வரை பரப்புரை மேற்கொள்ள அனுமதி. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே ஐஸ் கட்டி ஆலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல். வாக்காளர்களுக்காக பதுக்கி வைக்கப்பட்ட 7000 மது பாட்டில்கள் சிக்கின. விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் அருகே முகையூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா என புகார். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டவுடன் 2,25,000 காரில் போட்டுவிட்டு ஓடிய கும்பல். 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய கோரி வழக்கு. சுயேட்சை வேட்பாளரின் மனுவை நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வந்தது பாஜக ஆட்சி. அசாமில் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 150 இடங்கள் தான் கிடைக்கும் என ராகுல் காந்தி கணிப்பு. பிரதமர் மோடி ஊழலின் தலைவர் என்றும் விமர்சனம். புதுச்சேரியில் வெற்றி பெற பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார். பணப்பட்டுவாடாவை தடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. மீண்டும் மீண்டும் நீங்க நான் பணம் கொடுத்துதான் வெற்றி பெறுவேன், மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன், இவங்களோட ரத்தத்தை குடிச்சுதான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். இந்த தேர்தலையே நான் புறக்கணிப்பேன். இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைய உள்ள நிலையில் தொடர்ந்து களத்தில் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். இனி உங்களிடம். நன்றி பாலவேல் சக்கரவர்த்தி. 2024 மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாடு தேர்தல் களம் பரபரப்பை எட்டியிருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக இருதுருவ அரசியலை சந்தித்து வந்த தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போது 4 முனை போட்டியை சந்தித்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து வந்த இவர்களுக்கு நாங்கள் மாற்றி என்று பாஜக களமிறங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் எப்போதும் தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை தீவிரமாக தங்களுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு தேர்தல் களம் என்பது 4 முனை போட்டியை தீவிரமாக மக்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் வேட்பாளர்களும் பம்பரமாக சுழன்று தங்களுடைய பரப்புரையையும் தங்கள் கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது, கொள்கை என்னவென்றும் இந்த தேர்தல் எதற்காக தேர்தல் என்பது போன்ற பல்வேறு வியூகங்களை மக்கள் முன்பாக வாக்காளர் முன்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் சரியாக 6 மணிக்கு தேர்தல் பரப்புரை என்பது நிறைவடைய இருக்கிறது. நாளை என்பது தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி கிடையாது. 6 மணியுடன் இந்த தேர்தல் பரப்புரை நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு வழக்கத்திற்கு மாறாக 4 முனை போட்டியை தற்போது சந்தித்திருக்கிறது. இதில் குறிப்பாக கவனம் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிகழ்வுகள், திராவிட கட்சிகளுடைய அடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்ன என்பதை போன்ற எல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த பரப்புரை தொடர்பாக தென்சென்னை தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன, எந்த இடத்துல பரப்புரை மேற்கொள்ள இருக்காரு, இறுதிக்கட்ட பரப்புரை எந்த வீச்சில் இருக்கு? நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூரில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இன்று மாலை 4:30 மணி அளவில் பெசன்ட் நகரில் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று
சென்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். தற்போது அந்த காட்சிகளை நம்மளது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிக் கொண்டிருக்கிறார். பெசன்ட் நகர் மகாத்மா காந்தி சாலையில் இதற்கான பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது எம்ஜி சாலையிலிருந்து அடையார் மேம்பாலம் வரை இந்த சாலையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. 4:30 மணி அளவில் இங்கு நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இன்று இறுதி நாள் பிரச்சாரத்தை உங்க தொகுதியில முதலமைச்சர் முடிக்கிறாரு. இதுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், இந்த பொதுக்கூட்டத்துக்கான சிறப்புகள் இதை பத்தி சொல்லுங்க. இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைக்கு கடைசி தேர்தல் பிரச்சாரம் 6 மணியோடு நிறைவடைவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 4:45 மணிக்கு இங்கே வருகை தரவிருக்கிறார்கள். 1,00,000 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிற வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றாற் போல ஒலி அமைப்பு போன்ற பல்வேறு வசதிகளும் இருக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தெருவை பொறுத்தவரை இந்த சாலையின் பெயர் மகாத்மா காந்தியின் சாலை. மகாத்மா காந்தி பெயரால் அமைந்திருக்கிற எம்ஜி சாலை. இந்தியா கூட்டணியின் இறுதி பிரச்சார நிகழ்வு மகாத்மா காந்தி சாலையில் நடைபெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தெருவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இறுதி நாட்களில் இங்கே பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் இருக்கிறது. இங்கே கொடியேற்று விழா நடக்கும். கொடியேற்று விழா நடக்கிற போது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான அந்த பக்தர்கள் இந்த தெருவில் குழுமி இருப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு